ஈரான் நாட்டின் தலைமை மதகுரு அயதுல்லா மக்ரம் ஷிராசி அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கும் ஃபத்வா எனும் தண்டனையை விதித்துள்ளார். இவர்கள் இருவரும் கடவுளின் எதிரிகள் என்றும் இஸ்லாமிய தலைவர்களை இவர்கள் கொன்றது மூலம் பெரும் பாவம் இழைத்துள்ளனர் என்றும் ஷிராசி கூறியுள்ளார். இவர்களுக்கு உதவுபவர்களும் மத ரீதியில் ஒதுக்கி வைக்கப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் வறுமையிலும் கடனிலும் தத்தளிக்கும் நிலையில் அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் ஐநா நடத்தும் மாநாடு இன்று ஸ்பெயினில் தொடங்குகிறது. அமெரிக்கா பல நாடுகளுக்கான உதவியை நிறுத்திவிட்டதால் வறுமையின் கொடுமை அதிகரித்துள்ளது. அதே நேரம் இம்மாநாட்டையும் அமெரிக்கா புறக்கணித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகள், கல்வி ஆகியவற்றை உறுதிப்படுத்தி அவற்றின் வளர்ச்சிக்கு கை கொடுப்பதே இம்மாநாட்டின் நோக்கம் என ஐநா கூறியுள்ளது. இதற்கிடையே ஏழை நாடுகளுக்கான கடனை பணக்கார நாடுகள் கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட முழக்கங்களுடன் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமான பிளிப்கார்ட்டுக்கு கடன் வழங்கும் சேவைக்கான உரிமத்தை ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் NBFC அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனம் என்ற அந்தஸ்தை பெறும் முதல் பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம் என்ற பெயரை பிளிப்கார்ட் பெற்றுள்ளது. இதன் மூலம் பிளிப்கார்ட் தளம் வழியாக தன் வாடிக்கையாளர்கள் நேரடியாக கடன்களை பெறலாம். எனினும் டெபாசிட் போன்ற சேவைகளை பிளிப்கார்ட் வழங்க இயலாது. ஏற்கனவே பிளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் நிறுவனங்கள் வங்கிகளுடன் இணைந்து தனிநபர் கடன்களை வழங்கி வருகின்றன. தற்போது NBFC உரிமம் பெற்றுள்ளது மூலம் பிளிப்கார்ட் நேரடியாகவே கடன் வழங்க முடியும். இச்சேவை இன்னும் சில மாதங்களில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய மின் வணிக நிறுவனம் ஒன்று கடன் சேவையில் இறங்குவது இந்திய நிதி சேவைகள் துறையில் பெரும் மாற்றத்தை கொண்டுவரும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர். இந்திய நிறுவனமான பிளிப்கார்ட்டை சர்வதேச சில்லறை வணிக ஜாம்பவானான வால்மார்ட் 7 ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. புத்த மத குருக்களில் ஒருவரான தலாய் லாமாவின் 90வது பிறந்த நாள் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கேரே உள்பட ஏராளமானோர் தலாய் லாமாவிடம் ஆசை பெற்று மகிழ்ந்தனர். பிறந்த நாளையொட்டி தனது வாரிசு குறித்த அறிவிப்பையும் தலாய் லாமா வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திபெத் பகுதியைச் சேர்ந்தவரான தலாய் லாமா சீனாவின் எதிர்ப்பு காரணமாக 66 ஆண்டுகளாக இந்தியாவில் வசித்து வருகிறார். தலைநகர் டெல்லியில் வரும் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை செயற்கை மழை பொழிய வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஜூலை 4 முதல் 11 வரை செயற்கை மழை பொழிய வைக்க உகந்த காலநிலை இருப்பதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிதர் சிங் தெரிவித்துள்ளார். எனினும் குறிப்பிட்ட நாட்களில் காலநிலை மாறும் பட்சத்தில் செயற்கை மழை திட்டமும் ஒத்திவைக்கப்படும் என்று அவர் கூறினார். IIT கான்பூர், புனேவில் உள்ள வானிலை மையம் உள்ளிட்டவற்றின் ஆதரவுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. போபால் யூனியன் கார்பைடு ஆலையில் இருந்த 337 டன் ஆபத்தான கழிவுகளும் பாதுகாப்பான முறையில் எரிக்கப்பட்டதாக மாநில சுற்றுச்சூழல் துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். போபாலில் இருந்து 6 மாதங்களுக்கு முன்பு இக்கழிவுகள் பீதம்பூர் என்ற ஊருக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தற்போது அவை எரிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதன் மூலம் போபால் விஷவாயு விபத்தின் கடைசி எச்சமும் அழிக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். 1984ஆம் ஆண்டு போபாலில் யூனியன் கார்பைடு ஆலையிலிருந்து வெளியான விஷவாயுவால் 5479 பேர் இறந்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டனர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS தபார் நடுக்கடலில் தீ விபத்துக்குள்ளானது. வளைகுடா கடற்பகுதியில் ஓமனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. கண்ட்லாவிலிருந்து ஓமனின் ஷினாஸை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கப்பலின் எஞ்சின் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பதற்றம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கப்பலில் வெளிச்சம் முற்றிலும் தடைபட்டது. இதையடுத்து படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆனந்த் அம்பானிக்கு ஆண்டு ஊதியம் 10 முதல் 20 கோடி ரூபாய் வரையில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி கடந்த ஏப்ரல் மாதம் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஊதியத்துடன் நிறுவனத்தின் லாபத்திலும் பங்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி மற்றும் கெமிக்கல் திட்டங்களை முன்னெடுத்து குழும வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கச்சத்தீவு ஒருபோதும் இந்தியாவிற்கு வழங்கப்படாது என இலங்கை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சந்திரசேகர், கச்சத்தீவு என்பது முழுமையும் இலங்கை மக்களுக்கு சொந்தமானது என்றும் அதை மீட்போம் என்று தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் பேசுவது தவறானது என்றும் தெரிவித்தார். கச்சத்தீவு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார். வளைகுடா நாடான கத்தாரில் வெயில் கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் வெளிப்புற பகுதிகளும் குளிர்சாதன வசதி கொண்டதாக மாற்றப்படுகின்றன. கட்டட வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற இடங்களிலும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி இல்லாத இடங்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றன. குழந்தைகள் நீர்நிலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அடுத்து வரும் ஆண்டுகளில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கத்தார் வானிலை அதிகாரிகள் தெரிவித்தனர். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் வருடாந்திர கழுதை திருவிழா நடைபெற்றது. இதில் கழுதைகளை வண்ணமயமாக அலங்கரித்து கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. விவசாயிகளின் பணிகளுக்கு கழுதைகள் மிகவும் பயன்படும் நிலையில் அவற்றை கௌரவிக்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட கழுதைகளுக்கு போட்டி நடத்தப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஹாங்காங்கில் செயல்பட்டு வந்த கடைசி ஜனநாயக ஆதரவு கட்சியும் கலைக்கப்பட்டது. கடுமையான அரசியல் நெருக்கடிகள் காரணமாக கட்சியை கலைக்கும் முடிவுக்கு வந்ததாக சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி தெரிவித்துள்ளது. ஹாங்காங் சீன நிர்வாகத்தில் வந்துள்ள நிலையில் அங்கு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி மட்டும் சிறிய அளவில் சாலைகளில் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வந்த நிலையில் அதுவும் தற்போது கலைக்கப்பட்டு விட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உடைந்த மின்கம்பத்தை மாற்ற காலம் தாழ்த்தி வருவதாக கூறி டிராக்டரை குறுக்கே நிறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. புளியம்பட்டி கடந்த வியாழக்கிழமை ஆலமரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் அதிலிருந்த மின்கம்பம் உடைந்தது. புதிய மின்கம்பம் அமைக்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தால் குமாரபாளையம் எடப்பாடி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர் உடனடியாக பணியை தொடங்கியதால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது மனைவியை பார்த்த அவர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தனது மகன் பகத்சிங்குடன் சென்றார். முதலில் ஆதி மூலஸ்தான முருகப்பெருமானையும் பின்னர் பஞ்சமுக விநாயகரையும் தரிசனம் செய்தார். தொடர்ந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியதில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வித்யா சமீக்ஷா கேந்திரியா திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். அவங்களுடைய நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டு அவருடைய கட்சியை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நாங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு அந்த தேர்தல் பணியில் கட்சி பணியாற்றிட்டு இருக்கோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி மனோஜ் மிஸ்ரா தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் சிறுவன் கடத்தல் விவகாரத்துக்கும் மனுதாரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாதிடப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீது பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பித்தனர். மேலும் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்தியஸ்தரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெப்சி அமைப்பின் ஒத்துழையாமை பணிகளால் சினிமா தயாரிப்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் கூறப்பட்டது. அதேபோல குறைந்த ஊதியத்திற்காக அதிக நேரம் வேலை வாங்குவதாக பெப்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கே குமரேஷ் விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தார். எதிர்க்கட்சிகளின் போராட்டத்துக்கு அஞ்சி மும்மொழி கொள்கை தொடர்பான அரசாணையை மகாராஷ்டிரா அரசு திரும்பப் பெற்றுள்ளதாக முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் மராத்தி வெறுப்பாளர்களின் தலைகள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதோடு அடுத்த பிரச்சனையை ஆளும் அரசு கொண்டு வருவதற்குள் மராத்தி சமூகத்தினர் ஒற்றுமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையே மராத்தியை அழித்து ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார்.
கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான மனோஜித் மிஸ்ரா என்பவர் ஆளும் அரசுக்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயமான விசாரணை நடக்க வேண்டுமென்றால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று கூறியுள்ள மனுதாரர், பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. மரணமடைந்தவர்களின் பெயர்களை நீக்குவது, 18 வயதான இளம் வாக்காளர்களை சேர்ப்பது உள்ளிட்ட காரணங்களால் வாக்காளர் பட்டியலில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுவதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் விடுபடாமல் இருப்பதற்காகவே சிறப்பு திருத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்திய மாநிலங்கள் அடுத்த 3 மாதங்களில் 2,86,000 கோடி ரூபாயை சந்தைகளில் இருந்து கடனாக வாங்க உள்ளன. இத்தகவலை ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா அதிகபட்சமாக 6,000 கோடி ரூபாயை திரட்ட உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் தலா 2,000 கோடி ரூபாயை வாங்க உள்ளன. மாநிலங்கள் சந்தைகளில் இருந்து கடன் வாங்க ரிசர்வ் வங்கியிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும். கர்நாடக மாநில முதல்வரை மாற்றுவது குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் மாநில முதல்வர் மாற்றப்படக்கூடும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் இதுகுறித்து மல்லிகார்ஜுன கார்கேவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், முதல்வரை மாற்றலாமா வேண்டாமா என்பதை காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என்றும், யாரும் இங்கிருந்து அதை தீர்மானிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். போதைப்பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர், காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு அவர்கள் மீது புகார்கள் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தினார். காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும். மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர் ரவுடியானாலும், அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தாலும், காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தந்து நீதி நிலைநாட்டப்படும் என்று முதல்வர் உறுதியளித்துள்ளார். மேலும் போதைப்பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என்றும் முதல்வர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திமுக அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வராததால் தொழில்துறை முடங்கி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், இந்தியாவின் தொழில்துறை மையமாக தமிழகம் இருந்தாலும் ஒப்பந்தங்களை தாண்டி திமுக அரசு இங்கு ஒன்றும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொழில்துறையின் வளர்ச்சி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும், மாநிலத்தின் வளத்தை கூட்டும் என்பதை அரசு உணர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் தவறுகளால் தொழில் முனைவோர் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும், இளைஞர்கள் இடம்பெயர்கின்றனர் என்றும், முதலீட்டாளர்கள் வேறு மாநிலம் தேடிச் செல்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சி வந்தால் தொழில்துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தமிழகம் பயணிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். வெறும் வாக்குறுதிகளை அள்ளி வீசாமல் செயலாக்குவதில் அதிமுக முனைப்பு காட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்த கருத்துக்களை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன், அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார். இதுவரையில் அதிமுக தலைவர், அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன். தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு
யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரானில் இருக்கும் மீனவர்கள் அங்கிருக்கும் இந்திய தூதரகத்தை அணுகி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் நடைபெற்ற நிலையில் ஈரானில் சிக்கிய தமிழக மீனவர்களை பாதுகாப்போடு மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் பாஸ்போர்ட் அவர்கள் பணி செய்யும் நிறுவன உரிமையாளர்களிடம் இருந்ததால் திரும்பப் பெற முடியாமல் இருப்பதாக மனுதாரர் தன் வாதத்தை முன்வைத்தார். அப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் மீனவர்கள் விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் நாடு திரும்பலாம் என்று மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டது. மீனவர்கள் இந்திய தூதரகத்தை அணுகி உதவி பெறலாம் என்று நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர். 4 மாவட்டங்களில் 338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்புகளுக்கான மேலாண்மை பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். வெள்ள தடுப்பு பணிகளுக்கான தொடக்க விழா சென்னை ஒக்கியம் மடுவில் நடைபெற்றது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு 338 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடக்கி வைத்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 12 ஒருங்கிணைந்த திட்டங்கள் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் கால்வாய்கள், தடுப்புச் சுவர்கள், புதிய நீர்ப்போக்கி அமைப்புகள் உள்ளிட்ட பணிகள் ஜூலை மாதத்திற்குள் தொடங்கும் என்று அமைச்சர் கூறினார். முதற்கட்டமாக 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தென் சென்னை புறநகர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பை குறைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் AR ரஹ்மானை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திடீரென சந்தித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அடுத்த ஐயர்கண்டிகை பகுதியில் திரைப்பட இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு சொந்தமான பிரம்மாண்ட ஸ்டுடியோ உள்ளது. நேற்று மாலை ஸ்டுடியோவில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வந்திருந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் மாலை 6:30 மணியளவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் வந்து AR ரஹ்மானை சந்தித்தார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. மத்திய அரசிற்கு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட சத்தியம், சிவம், சுந்தரம் எனும் வேவுசி என்கிற குறும்படத்திற்கு இசையமைத்து கொடுத்ததால் இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு மத்திய இணையமைச்சர் முருகன் நேரில் வந்து மரியாதை நிமித்தமாக நன்றி சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது.